வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயம் மேசராசி அன்பர்கள் கூட பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு தவறாக ஒரு விஷயம் கண்ணால் படுது அப்படின்னா உடனே ஏன் இதை தப்பு பண்ணுற அப்படின்னு தட்டி கேட்கக்கூடியவங்க. அது பெரியவங்க சின்னவங்க பணக்காரன் ஏழை அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தப்பு பண்ணுறியா தப்பு அப்படின்னா அதே இடத்துல தண்டிக்கக்கூடியவங்க கண்டிக்கக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலை சார்ந்த பகுதிக்கு, ஒரு மலை இருக்கிற இடத்திற்கு அருகில் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு அமையும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்த மேசராசி அன்பர்களுடைய வீடு அமைந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நிலை வந்தாலும் அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வருபவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் ஏப்ரல் 26 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மாத கடைசியில் பார்த்திங்கன்னா மங்களகாரகன் குரு பகவான் 3ல் சஞ்சரிக்கிறார். இந்த நிலைகளால் இதுவரை நீங்கள் அடைந்த பலன்கள் மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இதனா வரையிலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைத்ததோ அதற்கு நேர்மாறாக சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அதில் பணம் வராது. கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அது உங்களுடைய கைக்கு கிடைக்கும். லாபம் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், அதை போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் இருக்குது. பணம் கைக்கு வர்றதுக்குள்ளே படாத பாடுபடுவீங்க. உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனா வரையில் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய மனம் அறிந்து இந்த டைமு செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயம் பிள்ளைங்களுக்காக பார்த்து பார்த்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. இருந்தாலும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறது நல்லது. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் லாபஸ்தானம் சனி பகவானும் ஏப்ரல் 26 முதல் ராகுவும் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். பணம் வரது ஓரளவுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். ஏப்ரல் மாதம் 17 முதல் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வக்ரக நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. பணப்புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும். தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஏப்ரல் 17க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சக கலைஞர்களும்
அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு. எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் விடுபட முடியும். இருந்தாலும் பிரச்சனையை பார்த்து தோய்ந்து போக மாட்டீங்க, போராடுவீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 மேலே பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு கற்பக விநாயகரை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நிவர்த்தி அடைவதனால மனதில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். 11ல் சஞ்சரிக்கும் சனியும் ஏப்ரல் 26 முதல் அங்குள்ள போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மை தர இடத்துல இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பணியில் ஒரு சில பிரச்சனைகள் இதுனா வரையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம், வெளிநாட்டில் ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். சிறிதாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதலீடு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குங்க. சிறிதாக செய்யுங்க, எடுத்த உடனே பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம். சின்னதாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய தவறை கண்டிப்பீங்க, தட்டியும் கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கை உங்களுக்கு தேடித்தரும். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் என்றாலும் கூட ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் 4 செவ்வாய் 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பார்ப்பதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூடுதலாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏப்ரல் 26 முதல் 5ல் சஞ்சரிக்கும் கேதுவால் உறவு வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஒரு சிலருக்கு காதல் ஏற்படும். பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளை பற்றிய ஒரு விதமான கவலை, பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் விடாமுயற்சியாக படிக்கணும். விடாமுயற்சியாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற 30 நாட்களும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய புதிய முயற்சியில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வயதானவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு வழிபடுங்க. மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒன்றிலுமே தனித்துவத்துடன் செயல்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. மற்றவங்க மாதிரி யோசிக்காமல் தனித்துவமாக தெரிவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் போய மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப படாத பாடுபட்டு அந்த எடுத்த வேலையை முடிப்பீங்க. ஓரளவுக்கு சாதனையும் படைப்பீங்கன்னா கூட அதை கரெக்டாக செய்து முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களால் வெற்றி பெற முடியும்.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் கூட பார்த்திங்கன்னா இனம் புரியாத ஒரு குழப்பம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு விதமான அறிகுறி தோணிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்காக முயற்சி பண்ணுவீங்க, அதில் கூட ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனம் வந்து அலைப்பாயிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஏப்ரல் 26 முதல் ராகுவுடன் பலம் பெற்று இருக்கிறதுனால அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. வருமானம் ஓரளவுக்கு வரும். முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நடராஜரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். நன்றி. தேங்க்யூ.